இன்றைய தினம் நாம் தியானிக்க இருப்பது யோவான் சுவிசேஷ புஸ்தகத்திலே இயேசு கிறிஸ்து அவரை குறித்து சொன்ன 7 முக்கியமான அறிக்கைகள். அதிலே ஒன்றானதும் கிறிஸ்தவத்தின் ஆணிவேரும் அடிப்படையுமான ஒரு அறிக்கை, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். யோவான் 11வது அத்தியாயத்தில் 25வது வசனத்திலே இது வருகிறது. இது கூறப்பட்ட சூழ்நிலை நமக்கு நன்றாக தெரியும். இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமாய் இருந்தவனும் மார்த்தாள் மரியாளுடைய சகோதரனுமாகிய லாசரு வியாதியாக இருந்தான். யோவான் 11வது அத்தியாயம் அந்த இதைத்தான் சொல்லிக்கொண்டே வருகிறது. ஆனால் அவனுக்கு இயேசுவுக்கு செய்தி அனுப்பினார்கள், சிநேகிக்கிறவன் வியாதியாக இருக்கிறான்னு. ஆனால் இயேசு அதை கேட்டபோது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா தான் இருக்கிற இடத்துலயே தங்கியிருந்தார். அவனை சுகப்படுத்துவதற்கு அவருக்கு போகவில்லை. அதுக்கப்புறம் 2 நாள் கழித்து அவர் சொல்றாரு, 2-3 நாள் கழிச்சு சொல்றாரு, சீசரை கூப்பிட்டு, வாங்க நம்ம யூதேயாவுக்கு போவோம்னு. அவங்க இப்பதான் சொல்றாங்க, இப்பதான் நம்ம யூதேயாவில இருந்து வந்தோம், அங்கதான் உமக்கு விரோதமாக உங்க கல்லெறியறதுக்கு தேர்னாங்களே, திருப்பி அங்க போகலாமான்னு. பகலுக்கு 12 மணி நேரம் இருக்கு இல்லையா, வா போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அப்ப அவர் சொல்றாரு, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன், அதுக்காக போறேங்கிறாரு. உடனே சீசர்கள் சொல்றாங்க, தூங்குறான்னா சுகமாயிருப்பான்ல அப்படிங்கிறாங்க. அப்போ சொல்றாரு, நான் இந்த நித்திரையை சொல்லலப்பா, உங்க கணக்குப்படி அவனுடைய மரணத்தை குறித்து சொல்லிடுறேன். அவன் மரித்து போனான், நான் போய் அவனை எழுப்ப போறேன், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அதுல விசேஷம் என்ன சொல்றாரு, நான் அங்கே இராததினாலே நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களுக்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன், இப்பொழுது அவனிடத்திற்கு போவோம் வாருங்கள்ங்கிறார். அப்ப எல்லாரும் கிளம்பி போறாங்க, பெத்தானியா ஊருக்கு போறாங்க. அப்போ மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு நிறைய பேர் லாசரு மரணத்தை குறித்து ஆறுதல் சொல்ல வந்திருக்கிறாங்க. இயேசு வருகிறார்னு கேள்விப்பட்ட போது மார்த்தாள் வேகமாக வீட்டு விட்டு கிளம்பி அவரை எதிர்கொண்டு போகிறார். அப்போ அவ அழுகிற, ஆண்டவரே நீ மட்டும் இங்கே இருந்தீர்னா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே, இப்பொழுதும் நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்ளுவது அதை தேவன் நமக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்பதான் இயேசு சொல்லுகிறாரு, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் அப்படிங்கிறார். உடனே அதுக்கு மார்த்தாள் சொல்கிறாரு, உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் அப்படிங்கிறான். அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய டீச்சிங்ஸ்ல அவங்க நெருக்கமாக இருந்ததுனால அவங்களுக்கு அவர் மூலமாக தெரிந்து கொண்ட ஒரு சில சமாச்சாரங்கள். அவருடைய வருகையின் போது 2வது காலத்துல மரித்தவர்கள் எல்லாம் உயிர்த்தெழுந்து நியாயத்தீர்ப்புக்கு போகக்கூடிய ஒரு நாள் வரும் அப்படின்னு அதை நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிற போதுதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்திருந்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனும் என்றென்றைக்கும் மறியாமல் இருப்பான், இதை விசுவாசிக்கிறாயா அப்படின்னு கேட்கிறார். உடனே அவன் ஒரே ஒரு வார்த்தை, ஆமாண்டவரே அதை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லல, ஆமாண்டவரே நீ உலகத்தில் வருகிறவராகி தேவகுமாரனாகி கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு தன் சகோதரி அழைக்க வீட்டுக்கு போயிட்டார். போயிட்டு மரியாதை அழைத்து கொண்டு வருகிறார். அவங்க வந்தோடனே அவனும் அழுகிறா, நீர் மட்டும் இங்கே இருந்தேன்னா என் சகோதரன் செத்து போயிருந்திருக்க மாட்டானே, அவனை நீ சுகப்படுத்தியிருப்பீரே அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் ஆதியில கலங்கி, அவனை எங்கே வச்சிங்க அப்படின்னு கேட்குறாரு. இப்போ எல்லாரும் சொல்றாரு, குருடங்கண்ணெல்லாம் திறந்தாரு இவனை சாகாமல் இருக்க பண்ணியிருக்க கூடாதா அப்படின்னு. அப்போ அந்த கல்லறை கிட்ட வராங்க, கல்லறையில் ஒரு கல்லை வைத்து மூடி வைத்திருக்கிறாங்க. அப்போ அந்த கல்லை எடுத்து போடுங்கிறாரு. அப்போது மார்த்தாள் அவரை நோக்கி சொல்லிடுறார், ஆண்டவரே இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே அப்படிங்கிறார். அவர் செத்து போய் உள்ள வச்சு 4 நாளாச்சு, பாடியெல்லாம் டீகாம்போஸ் ஆகியிருக்கும், எல்லாம் உறுப்புலேருந்து சிதைந்து போயிருக்கிறோம், ஸ்மெல் அடிக்குமே அப்படின்னு சொல்றார். அப்போது சொல்றாரு, நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த கல்லை எடுத்து போடுறாங்க. அப்போ இவர் வானத்தை பார்த்து இவர் ஒரு ஜெபம் பண்ணுகிறார், பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன், நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறேன் என்று நான் அறிந்திருக்கிறேன், ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கிற ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன். நான் என்ன கேட்டாலும் நீர் செய்வதும் தெரியும், ஆனா நான் உண்மையை ஜெபம் பண்றதே இந்த சுற்றி நிற்கிறவங்க எல்லாம்
நீர் தான் என்னை அனுப்பினீர், நீர் தான் என்னை கொண்டு இந்த காரியத்தை செய்கிறீர் என்று உண்மை விசுவாசிக்கும்படியாக இதை நான் சொன்னேன்னு சொல்லிட்டு லாசர்வே வெளியே வான்னு சொல்றாரு. அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கைகளும் காலும் பிரேத சிலையில் கட்டப்பட்டிருக்கிற, அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவரை நோக்கி உன்னை கட்டவிழ்த்து விடுங்கள் அப்படிங்கிறார். அப்போது மரியாளிடத்திலிருந்து வந்து இயேசு செய்தவர்களை கண்டவர்களாகி யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். இதுதான் நடந்த ஒரு சம்பவம். இதுல இயேசு சொல்லுகிற அந்த வார்த்தை வந்து நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இந்த ஒரு வார்த்தை பழைய உடன்படிக்கையின் கீழே வருகிறவர்களுக்கோ நியாய பிரமாணத்தை கடைபிடிக்கிறவர்களுக்கோ புரிந்து கொள்ள முடியாத ஒரு புதிர். ஏன் அப்படின்னா, நியாய பிரமாணத்தை கடைபிடிப்பவர்களுக்கு வாக்கு கொடுக்கப்பட்டது எல்லாமே பூமிக்குரிய மாம்ச பிரகாரமான இவ்வுலகின் ஆசீர்வாதங்களும் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு, அவ்வளவுதான். நியாய பிரமாணத்தை மீறினால் வரும் தண்டனை, அதுவும் மாம்சத்தின்படி நோய், வியாதி, பஞ்சம், வறுமை, பட்டயம், கொள்ளை நோய், இப்படி இந்த பூமிக்குரிய பாடுகளும் கஷ்டங்களும் தண்டனைகளும் தான். முக்கியமா கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதுல மிக முக்கியமா ஃபைனல் ஸ்டேஜ் என்னன்னா, தன் ஜனத்தில் இராமல் அறுப்புண்டு போவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது விசேஷம் நம்ம பார்க்கலாம். லேவியராகமத்துல அதுதான் அந்த நியாய பிரமாணத்தின் காரியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டு வந்திருக்கும். அதுல 17வது அத்தியாயத்துல நம்ம ஒரு காரியத்தை பார்க்கலாம். 17வது அத்தியாயத்துல 7 to 10 வசனம் வரைக்கும் நம்ம படிக்கலாம். தாங்கள் சோர மார்க்கமாய் பின்பற்றுகிற பேய்களுக்கு தங்கள் பணிகளை இனி செலுத்தாதிருப்பார்களாக. இது அவர்கள் தலைமுறை தோறும் அவர்களுக்கு நித்திய கட்டளாய் இருக்க கடவுது. மேலும் நீ அவர்களை நோக்கி, இஸ்ரவேல் குடும்பத்தாரில் உங்கள் நடுவே தங்குகிற அந்நியர்களில் எவனாகிலும் சர்வாங்க தகன பலி முதலியவைகளை இட்டு அதை ஆசரிப்பு கூடார வாசலில் கர்த்தருக்கு செலுத்தும்படி கொண்டு வராவிட்டால் அவன் தன் ஜனத்தில் ஏறாமல் அறுப்புண்டு போவான். அதாவது என்னுடைய தேசம், நான் தான் கடவுள், எனக்குள்ள வரணும். இந்த தேசத்துக்குள்ள உங்க ஆளுக்குள்ள இருக்கிறவன் நீங்களா இருந்தாலும் சரி, வெளியே இருந்து வந்தவனாலும் சரி, வேற ஒரு கடவுளுக்கு தகன பலியை இட்டா அவன் தன் ஜனத்தில் எல்லாமே அறுப்புண்டு போவான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது 10வது வசனத்துல இன்னொரு காரியத்தை சொல்லுகிறாரு. இஸ்ரவேல் குடும்பத்தாரிலும் உங்களுக்குள் தங்கும் அந்நியரில் எவனாயிலும் ரத்தம் எனப்பட்டதை புசித்தால், ரத்தத்தை புசித்த அவனுக்கு விரோதமாக நான் என் முகத்தை திருப்பி அவன் தன் ஜனத்தில் இராதபடி அவனை அறுப்புண்டு போக பண்ணுவேன் அப்படிங்கிறார். இதுதான் மேக்சிமம் பனிஷ்மெண்ட். தன் ஜனத்தில் இராமலே அறுப்புண்டு போவான், அவ்வளவுதான் அவங்களுக்கு கொடுத்த ஒரு பனிஷ்மெண்ட். தவிர மாம்ச ஜீவியத்திற்கு பிற்பாடு, மரணத்திற்கு பிற்பாடு உள்ள வாழ்க்கையை குறித்தோ, அந்த மரித்தோரின் உயிர்த்தல் மறுமைக்குரிய வாழ்க்கைகளை குறித்தோ பழைய ஏற்பாட்டுல வந்து தெளிவான ஒரு விளக்கம் பழைய ஏற்பாட்டு புத்தகங்கள்ல இல்லை. மிக சில குறிப்புகள் மட்டும் உண்டு. அதுல ஒண்ணு ஏனோக்கு. ஆதியாகமம் 5வது அத்தியாயத்துல அவரை குறித்து சுருக்கமாக சொல்லி முடிச்சிருவாங்க. ஆதியாகமம் 5வது அத்தியாயத்துல அவருடைய வாழ்நாள் இவ்வளவு, அவர் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார் அப்படின்னு வந்துடும். ஆதியாகமம் 5வது அத்தியாயத்துல 21வது வசனம். ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின்பு 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்தைகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். அவ்வளவுதான். ஒரு ஹின்ஸ் மாத்திரம்தான் அங்க வரும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தா எலியா 2 ராஜாக்கள் புத்தகத்துல 2வது அத்தியாயத்துல 1வது வசனத்துல வரும். கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோடு கீழ்காலுக்கு புறப்பட்டு போனான். அந்த கதை நமக்கு எல்லாரும் தெரியும். அக்கினி மதமான ரதத்துல வந்து அவனை பேசிக்கொண்டே இருக்கல. 11வது வருஷம் அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போயில அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனான். ஸோ மாம்ச பிரகாரமாக இதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு கடந்து போனவங்க இந்த 2 பேரை குறித்த ஒரு குறிப்பு தான் அதில் கொஞ்சம் உண்டு.
அதுக்கு அடுத்தபடியாக ஏசாயா தீர்க்க தரிசனத்துல அநேக தீர்க்கதரிசனம் சொல்லிடும்போது மத்தியில ஒரே ஒரு வார்த்தை மட்டும் வரும். ஏசாயா 26வது அத்தியாயத்துல 19வது வசனத்துல பார்க்கலாம். மரித்த உம்முடையவர்கள் பிரேதமான என்னுடையவர்கள் கூட எழுந்தரிப்பார்கள். மண்ணிலே தங்கி இருக்கிறவர்களே விழித்து கம்பீருங்கள், உங்கள் பனி பூண்டுகள் மேல் பெய்யும் பனியை போல இருக்கும், மரித்தோரை பூமி புறப்பட பண்ணும். இதுதான் பழைய ஏற்பாட்டில் உள்ள காரியங்கள். அதை விட்ட தானியேல் புஸ்தகத்துல தானியேலுக்கு கடைசியாக தேவதூதன் சொல்லுகிற ஒரு வார்த்தை 12வது அத்தியாயம் தானியேல் 12வது அத்தியாயத்துல 2வது வசனம், பூமியின் சூழிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். இதை தவிர தெளிவான விளக்கமான குறிப்புகள் எதுவுமே கிடையாது. அதனால அதுக்குரிய அந்த வாழ்க்கை குறித்த ஒரு மைண்ட் செட்டே அவங்களுக்கு இல்லை. இதுல முக்கியமாக சதுசேயர்கள், பிரதான ஆச்சாரியர்கள் அந்த சதுசேயர் குரூப்பை சேர்ந்தவங்க தான். இந்த சதுசேயர்கள் வேதாகமத்தின் முதல் 5 புஸ்தகங்களை மட்டும்தான் தேவனால மோசே மூலம் கொடுக்கப்பட்டது, அதுக்கு தான் வேல்யூ கொடுப்போம். மற்றதெல்லாம் தீர்க்கதரிசிகள் அவங்கவுங்க எல்லாம் எழுதப்பட்டது, ஆனா அதை தேவனுடைய வார்த்தையை நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றவங்க. இவங்களுக்கும் அந்த மரித்தோர் உயிர்த்தெழுதல், அதற்கப்புறம் ஒரு நித்திய வாழ்க்கை, அதை குறித்த எந்த விதமான ஐடியாவும் கிடையாது. அதை விசுவாசிக்கவும் இல்லை, அதை ஒத்துக்கொள்ளவும் இல்லை. அப்படி ஒன்று செத்ததுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை உண்டுங்கிறத அவங்க ஒத்துக்கொள்ளவே இல்லை. இதை நம்ம எப்படி தெரியலாம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இருந்த போதே அவரிடத்துல இவங்க பிரச்சனைக்கு வந்தாங்க. அத மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 22வது அத்தியாயத்துல நம்ம பார்க்கலாம். 23வது வசனத்திலிருந்து, உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் அன்றைய தினம் அவரிடத்தில் அந்த கடைசி நேரத்தில் இயேசுவை நிறைய பேர் ட்ரையல் பண்ணி பார்த்தாங்க, டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க, குற்றம் கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு. அதுல இவங்க குரூப் இவங்க காரியம் இதுதான். அவங்க சொல்றாங்க, போதகரே, ஒருவன் சந்தானம் இல்லாமல் இறந்து போனால் அவனுடைய சகோதரன் அவன் மனைவியை விவாதம் பண்ணி தன் சகோதரனுக்கு சுதந்திரத்தை உண்டாக்க வேண்டும் என்று மோசே சொன்னாரே. நியாயப்பிரமாணத்துல இருக்கு. குழந்தை இல்லாம ஒருவன் இறந்து போனானா அந்த பெண்ணுக்கு வாரிசு கிடையாது, அந்த பெண்ணை காப்பாத்துறதுக்கு ஆளு கிடையாது. ஆனா அந்த பெண்ணுக்கு அந்த சொத்துல பங்கு வராது. அதற்காக அவனுடைய சகோதரன் அவளோடு இணைந்து நின்று ஒரு குழந்தை பெறும் வரை அவளோட இருக்கணும். ஒரு குழந்தை பெற்ற பிறகு அந்த சகோதரனுடைய ஆஸ்தியும் இறந்து போனவனுடைய ஆஸ்தியும் அந்த பையனுக்கு சொந்தமாயிரும். ஸோ அந்த பையன் தாயை பின்னாடி காத்துக்கொள்ளும். அவளுக்கு அதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு சட்டம். இவங்க ஒரு கதையை இங்க சொல்றாங்க. இது உண்மையில நடந்ததா இல்லையாங்கிறது தெரியல, இவங்களாம் இட்டுக்கட்டின கதையாங்கிறது தெரியல. அவங்க சொல்றாங்க, எங்களுக்குள்ள 7 பேர் இருந்தாங்க. மூத்தவன் ஒரு பொண்ணை விவாகம் பண்ணி மறித்து செத்து போனான் பிள்ளை இல்லாம. உடனே 2வது ஒன்றும் கல்யாணம் பண்ணான், அவனும் பிள்ளை இல்லாம செத்து போயிட்டான். இப்படியே 7 பேரும் கல்யாணம் பண்ணி 7 பேரும் பிள்ளை இல்லாமலே செத்து போயிட்டாங்க. நீங்க சொல்றபடி உயிர்த்தெழுந்து வந்திருக்கும் போது இந்த பெண்ணு அந்த 7 பேர்ல எவனுக்கு பொண்டாட்டியா இருப்பா, மனைவியா இருப்பா? அவங்க எல்லாருமே அவளை கல்யாணம் பண்ணியிருந்தாங்களேன்னு கேட்குறாங்க. ஒரு சிக்கலை மாட்டி வைக்கிற மாதிரி ஒரு கேள்வி தான் கேட்குறாங்க. அதுக்கு இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்றாரு, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாததுனால தப்பான ஒரு எண்ணம் கொள்கிறீர்கள். மனுஷிக கண்ணோட பார்த்து மனுஷிக கண்ணோட கதையை சொல்லிட்டு இருக்கிறீங்களோ ஒழிய தேவனுடைய இயல்பு சுபாவம் அவருடைய வல்லமை அவர் சொன்ன வார்த்தையினுடைய அர்த்தங்கள் உங்களுக்கு தெரியாததுனால நீங்க இந்த மாதிரி அர்த்தம் கொள்கிறீர்கள் அப்படின்னு. உயிர்த்தெழுதலிலே கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை, அவர்கள் பரலோகத்திலே தேவ தூதர்களை போல இருப்பார்கள் அப்படிங்கிறாருங்க. இதே இதுக்கு லூக்கா சுவிசேஷத்துல லூக்கா அதுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கமாக ஒரு காரியத்தை கொடுக்கிறார். லூக்கா 20வது அத்தியாயத்துல லூக்கா இதே சம்பவத்துக்கு தான் விளக்கம் கொடுக்கிறாரு. அதுல அந்த இயேசு கிறிஸ்து கூறின பதில அவர் கொஞ்சம் விளக்கமாக கொடுக்கிறாரு. இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, லூக்கா 20வது அத்தியாயம் 34 இருந்து
இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் வருகிறார்கள். இந்த மாம்சீக பிரகாரமான வாழ்க்கையில தான் கல்யாணம் பண்றது, கல்யாணம் பண்ணி கொடுக்கறது, பிள்ளை பெற்றுக்கிறதெல்லாம் உண்டு. மறுமையையும் மரித்தோரிலிருந்து எழுத்துதலையும் அடைய பாத்திரராக எண்ணப்பட்டவர்கள் பெண் கொள்வதும் இல்லை, பெண் கொடுப்பதும் இல்லை. அந்த வாழ்க்கையில ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிறதும் கிடையாது, கல்யாணம் பண்ணி கொடுக்கறதும் கிடையாது. ஏன்னா அவர்கள் இனி மரிக்க மாட்டார்கள். அவர்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளானபடியால் தேவ தூதருக்கு ஒப்பானவர்களும் தேவனுக்கு பிள்ளைகளுமாய் இருப்பார்கள். அவங்க கடவுளோட பிள்ளையா இருப்பாங்கப்பா, தேவ தூதர்களை போல இருப்பாங்க. இந்த மாம்ச சரீரத்தில் நீங்கள் இருக்கிற போதுதான் உங்களுக்கு மாம்ச பிரகாரமான சந்ததியை உண்டாக்குவதற்காக உண்டு. ஆனா அந்த மறுமையில உயிரோடு வந்திருக்கிறவங்க அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அவங்க அதை எந்த வகையில புரிஞ்சுக்கிட்டாங்களோ இல்லையோ தெரியல, அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய பாரம்பரியத்திலே பார்த்தோம்னா, இஸ்ரவேலின் மிகப்பெரிய ஞானி சாலமோன், அவர் எழுதின தன்னுடைய அறிவுகளை எழுதுகிறாரு. ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார், பிரசங்கி அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்குது. அந்த புஸ்தகத்துல அவரு உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் ஆராய்ந்து அறிந்து தேடி கண்டுபிடித்த அந்த சாராம்சங்களை எழுதி வச்சிருக்கிறார். அதுல சில வசனங்கள் நம்ம படிச்சு பார்த்தா இந்த வாழ்க்கையும் அந்த வாழ்க்கையும் குறித்து அவருடைய நாலேஜ் எவ்வளவு இருந்ததுன்னு நமக்கு தெரியும். பிரசங்கி புஸ்தகம் 3 வசனம் 19 இருந்து 22 வரைக்கும் படிக்கலாம். மனு புத்திரருக்கு சம்பவிக்கிறது போல மிருகங்களுக்கும் சம்பவிக்கும். அவர்களுக்கும் இவைகளுக்கும் ஏக சம்பவம் உண்டு. இவைகள் சாகிறது போல அவர்களும் சாகிறார்கள். ஜீவன்களுக்கெல்லாம் சுவாசம் ஒன்றே. மிருகத்தை பார்க்கலாம் மனுஷன் மேன்மை உள்ளவன் அல்ல, எல்லாம் மாயையே. எல்லாம் ஒரே இடத்துக்கு போகிறது, எல்லாம் மண்ணிலே உண்டாகிறது, எல்லாம் மண்ணுக்கு திரும்புகிறது. உயர ஏறும் மனுஷனுடைய ஆவியையும் கால பூமியில் இறங்கும் மிருகங்களுடைய ஆவியையும் அறிகிறவன் யார்? மனுஷன் செத்து போனான்னா அவன் ஆவி மேல போகும். ஆவி தந்த தேவன் சீமை சுவாசத்தை அவர் தான் ஊதினார், அவர்கிட்ட போயிடும், ஆவி போயிடும், சரீரம் மண்ணுக்கு போயிடும். ஆனா அவன் ஆத்மாவை குறித்து இவருக்கு சரியான ஒரு வெளிப்பாடு இல்லை. அதனால இந்த பூமிக்குரிய வாழ்க்கையோடய இது முடிஞ்சிருது அப்படிங்கிற கணக்கு வச்சிருக்கிறார். அதனாலதான் சொல்லியிருக்காரு, இப்படி இருக்கிறதுனால மனுஷன் தன் செய்கைகள் மகிழ்ச்சியா இருக்கும் நன்மையே அல்லாமல் வேற நன்மை இல்லை என்று கண்டேன், இதுவே அவன் பங்கு அப்படின்ட்டார். பூமியில இருக்கிற போது நீ செய்யற காரியத்தினால உனக்கு என்னென்ன வருதோ அதை அனுபவிக்கிறதாப்பா உனக்கு, அதுக்கப்புறம் அப்படிங்கிறது குறித்தெல்லாம் அவருக்கு அந்த ஒரு கணக்குமே கிடையாது. அதே போல 5வது அத்தியாயத்திலும் 18வது வசனத்துல எழுதுறாரு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் தேவன் அருளி செய்த நாளெல்லாம் மனுஷன் புசித்து குடித்து சூரியனுக்கு கீழே தான் படும் பிரயாசம் அனைத்தின் பலனையும் அனுபவிப்பதே நலமும் உத்தமமான காரியம் என்று நான் கண்டேன், இதுவே அவன் பங்கு, இதுதான் அவனுக்குரிய ஆசீர்வாதம், அவ்வளவுதான் அப்படின்ட்டார். அப்புறம் அதே இதுல 9வது அத்தியாயத்துல 9-10 வசனங்களில் சொல்லுகிறாரு, சூரியனை கீழே தேவன் உனக்கு நியமித்திருக்கிற மாயையான நாட்களில் நீ நேசிக்கிற மனைவியோடு நிலையில்லாத இந்த ஜீவ வாழ்க்கையை அனுபவி. இந்த ஜீவனுக்குரிய வாழ்க்கையிலும் நீ சூரியனுக்கு படம் பிரயாசத்திலும் உன் பங்கு எதுவே. செய்யும்படி உன் கைக்கு நேரிடுவது எதுவோ அதை உன் பலத்தோட செய். நீ போகிற பாதாளத்தில் செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே அப்படின்னு முடிச்சிட்டார். அதே போல 12வது அத்தியாயம் 7வது வசனத்துல சொல்றாரு அவரு, மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தேவையான இடத்துல மறுபடியும் போகாதற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்தில் நிலை, அவ்வளவுதான். ஸோ அந்த சரீரம் ஆவி இது ரெண்டைத்தான் அவர் கனெக்ட் பண்ணார் ஒழிய ஆத்மாவை குறித்த காரியங்களிலே அவருக்கு ஒரு வெளிப்பாடும் அதை குறித்த ஒரு இதுவுமே இல்லை. அதனால ஒரு மனுஷன் பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் உள்ள வாழ்க்கை தான். அதுல ஆண்டவருக்கு பிரியமா இருந்த சுகமும் ஆசீர்வாதமும் ஆரோக்கியமும் இருக்கும். அப்படி இல்லையா பாடுகள் வரும், இவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அவரும் முடிச்சுடாரு. ஆனா எல்லாரும் அப்படி கிடையாது. இதே சமயத்துல தேவனோடு நெருங்கி உரையாடின சிலருக்கு சில காரியங்கள் தெரிந்திருந்தது. அது அவங்க சொந்த அனுபவத்தை வச்சு நாங்கள் ஜாதி சொல்லல. அது ஒரு உதாரணம் மோசே தேவனோடு நெருங்கி உரையாடினால அவருக்கு சில காரியங்களை அறிந்து வைத்திருந்தார். அதுல ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். யாத்ராகம புஸ்தகத்துல 32வது அத்தியாயத்துல
30வது வசனத்துல இருந்து 34வது வசனம் வரைக்கும் நம்ம படிக்கலாம். இது என்ன இன்சிடென்ட்னா, தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுக்கறதுக்கு மோசேவுக்கு போறாரு. மோசே மலை மேல போய் 40 நாள் தங்கி இருந்து நியாயப்பிரமாணங்கள், கட்டளைகள், அவர் வாயால சொன்ன 10 கற்பனைகள் எல்லாம் ஒரு கற்பனைகளை எழுதி அவர் கையால எழுதி கொடுத்தாரு. அதெல்லாம் வாங்கிட்டு இருக்கிறார் 40 நாள். அந்த 40 நாளைக்குள்ள கீழே ஜனங்கள் எங்களுக்கு சொந்தமா ஒரு கடவுளை உண்டாக்குன்ட்டாங்க. ஆனா மோசேட்ட அவங்க சொன்னது தெரியாமலே செய்யல. ஏன்னா அதற்கு முன்னாடியே மலை மேல அக்கினியின் மேல அக்கினி ரூபமாக தேவன் இறங்கினார். அங்கே இருந்துதான் 10 கற்பனைகள் கொடுத்தாங்க. என்னென்றி உனக்கு வேற தேவன் வேண்டாம், வேற தேவனை உருவாக்க வேண்டாம், பூமியில காணப்படுகிறது உருவாக்க வேண்டாம்னு சொன்னோம்னா ஆமேன் ஆமேன் செய்வோம்னு சொன்னாங்க. அந்த 10 கற்பனைகள் முகமுகமா அவருக்கு கொடுக்கப்பட்டது. அப்பதான் சொன்னாங்க, தேவன் எங்களோட பேசாது இருக்க கடவுள், அவர் பேசினாலும் நாங்களும் செத்து போயிடும், அவ்வளவு பயமா இருக்கு, அதனால மோசே நீயே போய் கேட்டுட்டு வாங்க. சரின்னு மோசே நான் கேட்டுட்டு வரேன், நீங்க இங்கேயே இருங்கப்பான்ட்டு மேல போனார். அதுக்குள்ள அந்த 10 கற்பனையும் மீறிட்டாங்க. ஒரு கன்றுக்குட்டியை செஞ்சு இதுதான் இஸ்ரவேலிருந்து நான் எகிப்திலிருந்து கொண்டு வந்த கடவுள் அப்படின்னு சொல்லி அதுக்கு பலியிட ஆரம்பிக்கவும் காம களியாட்டும் வெறியாட்டும் ஆரம்பிச்சிட்டாங்க. மோசே இறங்கி வந்தோன்னா அவங்க மேல கோபம் கொண்டு அந்த தேவன் கொடுத்த 10 கட்டளைகள் கொண்ட கற்பாரை உடைச்சு போட்டுட்டு அவங்களெல்லாம் எவன் அசிங்கமா இருக்கணும் வெட்டு கொள்ளுடான்னு சொல்லி ஒரு 3000 பேர் அன்னைக்கு வெட்டி கொன்னார். கொண்டு விட்டு அப்புறம் அழுதுகிட்டு போய் சொல்றாரு, மறுநாளிலே மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் மகா பெரிய பாவம் செய்தீர்கள், உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்ய கூடுமோ என்று அறிய இப்பொழுது நான் கர்த்தரிடத்தில் ஏறி போகிறேன் அப்படின்ட்டு திரும்பி கடவுள்கிட்ட போறாரு. அப்போது மோசே கர்த்தரிடத்துல போய், ஐயா, இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள், ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்து அருளுவீனா, மன்னி இல்லாவிட்டால் நீர் எழுதின உங்களுடைய புஸ்தகத்தை என் பேரை கிறுக்கி போடும் அப்படிங்கிறான். அவங்கள மன்னிக்கிறதா இருந்தா மன்னிங்க ஐயா, அவங்கள மன்னிக்கலைன்னா ஏன் பேரையும் உங்க புஸ்தகத்தை கிறுக்கி போடுங்கிறாங்க. ஆனா அப்படி ஒரு புஸ்தகம் இருக்குங்கிறது அவருக்கு எப்படி தெரியும்? பழைய ஏற்பாட்டுல எந்த இடத்துலயும் இது குறித்த எந்த வித ஒரு குறிப்பும் கிடையாது. அந்த ஒரு புஸ்தகத்தை குறித்து எந்த வித குறிப்பும் கிடையாது, ஒரு இடத்துலதான் இருக்கு. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி அவர் சொல்கிறாரு, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தான் எவனோ அவன் பேரை என் புஸ்தகத்துல கிறுக்கி போடுவேன் அப்படிங்கிறாரு. அந்த புஸ்தகம் என்ன புஸ்தகங்கிறத அவர் சொல்றாரு. எவன் என்கிட்ட வந்தா, எவன் தப்பு பண்ணா, இவனுக்கு அந்த ரைட்டு கிடையாது, அதனால அவன் பேரை கிறுக்கி போடு. இன்னைக்கு ஒயிட்னர் இருக்கு, எரேசர் இருக்கு, எல்லாம் வச்சு அழிச்சிடுறான். அந்த காலத்துல அப்படி கிடையாது. எழுதின பேரை மயில அப்படியே ஒரு போடு போட்டுருவாங்க. போட்டாங்கன்னா அது கிறுக்கி போட்டாச்சு, அவ்வளவுதான், அது அவுட்டு அப்படிங்கிற மாதிரி. அவன் பேரை கிறுக்கி போடுவேன் அப்படிங்கிறாரு. ஆனாலும் இப்பொழுது நீ போய் நான் உனக்கு சொன்ன இடத்துக்கு ஜனங்களை அழைத்து கொண்டு போ, என் தூதனாவனவர் உனக்கு முன் செல்லுவார், ஆகிலும் நான் விசாரிக்கும் நாளிலே அவருடைய பாவத்தை அவரிடத்துல விசாரிப்பேன். இல்ல 2 காரியம், அந்த ஒரு புஸ்தகம் இருக்குங்கிறத குறித்து இந்த ஒரு இடத்த விட்ட வேற கிடையாது. ஆனா அவங்க பாவத்தை நான் விசாரிப்பேன். இப்ப அவங்கள நான் அடிக்கல, ஆனாலும் ஒரு நாள் இருக்கு, அன்னைக்கு விசாரிப்பேன், அவன் கணக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இது யாத்திராகம புஸ்தகத்துல அந்த ஆரம்ப காலத்துல வரக்கூடிய ஒரு செய்தி. இது இந்த புஸ்தகம் என்ன அப்படிங்கறது நம்ம தெரியணும்னா, வெளிப்படுத்தல் 3வது அத்தியாயம் 5வது வசனத்திலையும் 20வது அத்தியாயம் 12வது வசனத்திலையும் இதை குறித்து குறிப்பு வருகிறது. வெளிப்படுத்தல் 3:5 சர்தை சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிற போது எழுதுகிறார். சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்று அந்த சபைக்கு செய்தி கொடுக்கிற போது 4வது வசனம் 5வது வசனம் சொல்லுகிறார். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு, அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண்வஸ்திரம் தரித்து என்னுடன் நடப்பார்கள். ஜெயம் கொள்கிறவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும், ஜீவ புஸ்தகத்திலும் அவருடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதன் முன்பாகவும் நாமத்தை அறிக்கையிடுவேன். அந்த சபையில் உள்ள எல்லாருமே தப்பா போயிட்டீங்க, அதனால எல்லாரும் பேரையும் கிறுக்கி போடுவேன். ஆனாலும் கொஞ்சம் பேர் உங்கள்கிட்ட கொஞ்சம் யோக்கியமா இருக்கிறாங்க, பரிசுத்த குலைச்சல் ஆகாம இன்னும் பரிசுத்தமா நடக்கிறவங்க இருக்கிறாங்க, அவங்க பேரை மட்டும் நான் கிறுக்கி போட மாட்டேங்கிறாரு. அதே போல வெளிப்படுத்தல் 20வது அத்தியாயத்திலும் வருகிறது. மரித்தோர் உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு, அந்த 1000 வருஷ அரசாட்சிக்கு பிற்பாடு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு வைக்கிற போது மரித்தோரான சிறியோரான பெரியோர் எல்லாரும் வருவாங்க.
அப்ப அவன் கிரியைக்கு ஏற்ப அவன் நியாயம் தீர்க்கப்படும். அப்ப ஜீவ புஸ்தகம் என்ற வேறொரு பெயரும் புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் அவன் அக்கினி கடலில் தள்ளப்பட்டான். ஸோ இந்த இடத்துலதான் அதுக்குரிய ஒரு விளக்கம் வருது. அந்த புஸ்தகம் என்ன அப்படிங்கிறது வேற எங்கேயும் கிடையாது. ஸோ மறுமைக்குரிய வாழ்க்கை ஒன்று உண்டு. அங்க நியாயம் விசாரிக்கப்படும். அவன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கும். அந்த ஜீவனுக்குள்ளாக அது என்ன ஜீவன் ஏதுங்கிறத பத்தி பழைய ஏற்பாட்டுல கிடையாது. ஆனா புதிய ஏற்பாட்டுல வருகிற போது இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் அதை குறித்து விளக்கங்களை விவரமாக பேசினவர். எபிரேய நிருப ஆக்கியோன் கூட இயேசு கிறிஸ்துவ குறித்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். பூர்வ காலங்களிலே பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாக பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். அதாவது முந்தி தீர்க்கதரிசிகள் மூலமாக அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் இங்க கொஞ்சமாக அவர்கள் கிரகிக்கும் தகுதிக்கும் அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய நிலைமைக்கும் என்ன நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலைக்கு ஏற்ப பின்னாடி இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் இருக்குன்னு கொஞ்சம் கொஞ்சம் மாத்திரம் சொல்லிட்டு வந்தார். ஆனா கடைசி காலத்துல தம்முடைய குமாரன் மூலமாக முழுவதுமாக முழு ஐடியாவும் தேவனுடைய பிளான் திட்டங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு அப்படின்னு. அதனால இந்த காரியத்தை குறித்து அதிகமாக எழுதி பேசினவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். மரணத்திற்கு அப்புறம் ஒரு உயிர்த்தெழுதல் ஒரு வாழ்க்கை உண்டு. அதுல ஒரு நித்திய ஜீவனும் உண்டு. இந்த காரியங்கள் குறித்து தெளிவாக பேசினவர். விசேஷமாக நரகத்தை குறித்து நரகத்தினுடைய பாடுகளை குறித்து அதிகமாக பேசினவர் இயேசு கிறிஸ்து தான், வேற யாரும் கிடையாது. என்றால் பழைய உடன்படிக்கைக்குரிய நியாய பிரமாணத்தை ஒரு குறையும் இன்றி முழுமையுமாக நிறைவேற்றி புதிய உடன்படிக்கையை ஸ்தாபிக்கிறவரும் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக வந்த இயேசு கிறிஸ்து புதிய உடன்படிக்கையின் கீழ் வருபவனுக்குரிய விசேஷித்த ஆசீர்வாதம் வாக்கு தத்தம் என்ன அப்படிங்கிறது குறித்து தன்னுடைய ஊழிய காலத்துல ஜனங்களுக்கு போதித்து வந்தார். ஏன்னா பழைய ஏற்பாட்டுல நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படுகிறவனுக்கு என்னென்ன ஆசீர்வாதம்னு சொல்லிருச்சு, மீறினவனுக்கு என்னென்ன தண்டனைன்னு சொல்லியிருக்கு. இங்கே இவரோ புதிய உடன்படிக்கையின் கீழ் வருகிற அந்த கிறிஸ்துவின் பிரமாணத்தின் கீழ்பட்டு வருகிறவனுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்ன, மிக முக்கியமான ஆசீர்வாதம் என்ன அப்படிங்கிறத அவர் உபதேசம் பண்ணினாரு. ஆனா அந்த உபதேசம் பண்ணினது உண்மை என்பதை தேவன் தான் இதை சொன்னாரு, தேவன் தான் இதை அனுப்பினார் என்பதை அற்புத அடையாளங்கள் மூலமாக அதை உறுதிப்படுத்தி கொண்டே வந்தார். இதுல முக்கியமான ஒரு காரியம்தான் மறுமைக்குரிய மரித்த பின்பு உயிர்த்தெழுதலும் அந்த மறுமை வாழ்க்கையில நித்திய காலமாக தேவனோடு வாழ்கிற வாழ்வு, அதைத்தான் நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லுது. 2 ஜீவன் உண்டு மரணத்துக்கு அப்புறம். பரிசுத்தவானும் பாக்கியவானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தேவனுக்குரியவனும் முதலாம் உயிர்த்தெழுதல் எடுத்துக்கொள்ளப்பட்டு நித்தியமாக தேவனோடு வாழ்வான். ஆனால் அந்த வெள்ளை சிங்காசன நியாயத்திற்கு அனுப்பி வருகிறவன்லாம் அவன் கிரியையின்படி நியாயம் தீர்க்கப்படுவான். அப்பொழுது அவன் கிரியை பொல்லாதாக இருந்தால் அவன் நரகத்துக்குள்ளே தள்ளப்படுவான். ஆனா அந்த நரகத்துக்குள்ளேயும் அவன் நித்தியமாக தான் இருக்கணும். அதுதான் ரொம்ப கடினம். அதனால்தான் இயேசு கிறிஸ்து அந்த கடினத்தை வெளிவாக தெளிவாக சொன்னவர். ஆனா இயேசு கிறிஸ்து சொல்லுகிற இந்த நித்திய ஜீவன் அப்படிங்கிற போது பிதாவாகிய தேவனோடு அவருடைய பிள்ளையாக இந்த சதுசேர் கேள்விகளுக்கு அவர் சொன்னார்ல, மறுமையிலிருந்து உயிர்த்தெழுகிறவன் தேவ தூதருக்கு சமமாக தேவ தூதரை போல தேவனுக்கு பிள்ளைகளாக இருப்பார்கள். தேவன் இருக்கிற மட்டும் அவர் பிள்ளைங்க அவங்க கூட இருப்பாங்க அப்படிங்கிற அந்த காரியத்தை சொன்னார். அந்த வாழ்க்கை இந்த சரீரம் அல்ல, அந்த சரீரம் உயிர்த்தெழுந்த அந்த சரீரம் வேற மாதிரியாக இருக்கும். அதில் பல இடங்களில் அவர் ப்ரூவ் பண்ணி காமிச்சாரு, டீச் பண்ணி எல்லாம் பேசி காமிச்சாரு. அவருடைய வாழ்க்கையில சீசர்கள் அதை புரிந்து கொள்வதற்காக பல இடங்களிலே தன்னை பின்பற்றி வருகிறவர்கள் அந்த சத்தியத்தை தெரிந்து கொள்ள வேணுங்கிறதுக்காக அற்புத அடையாளங்களோடு பல காரியங்களை அவர் செய்து காண்பித்தார். இதுல விசேஷம் அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கிற நாளிலே இருந்தே தன்னை பின்பற்றிய சீசர்களுக்கும் ஜனங்களுக்கும் இந்த மறுமை வாழ்க்கை குறித்து போதித்து கொண்டே வந்தார். யோவான் இருந்து மாத்திரமே அதை நம்ம பார்த்தோம்னாலே யோவான் 2வது அத்தியாயத்துல
8வது வசனத்தை வந்து நம்ம பார்க்கலாம். யோவான் 2:18. அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீர் இவைகளை செய்கிறீரே, இதற்கு என்ன அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்கிறீர் என்று கேட்டார்கள். ஏன்னா அவர் தேவாலயத்தில் போனோன்னா அந்த காசு விற்கிறவன், ஆடு மாடு விற்கிறவனெல்லாம் அடித்து விரட்டி விட்டு, இதெல்லாம் எடுத்துகிட்டு போ, என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதீங்கடா அப்படின்னு விரட்டினார். ஏன்னா ரொம்ப ரைட்டாக வந்து இதுலேயும் சரி, அவனுக்கு யார் இந்த ரைட்டு கொடுத்தா, இதெல்லாம் செய்யறதுக்கு என்ன அடையாளத்தை காமி, எனக்கு ஒரு ப்ரூஃப் காமி எனக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ள இதை எழுப்புவேன்னாரு. அவங்களுக்கு அது புரியல. அப்போ யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் ஆச்சு, நீ 3 நாளைக்குள்ள எழுப்புவியோ அப்படின்னாங்க. ஆனா அவர் தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார் என்பதை அவர் மரித்தோரிலிருந்து எழும்பின பிற்பாடுதான் இவர் சொன்ன அர்த்தத்தை அவரை பின்பற்றின சீஷர்கள் புரிந்து கொண்டார்கள். அவர் அப்ப இருந்தே பேசிக்கிட்டு தான் வர்றாரு. அதே போல யோவான் 6வது அத்தியாயத்துல 39-40 வசனங்களில், அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளிலே அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாய் இருக்கிறது. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது அப்படிங்கிறார். அதே இதுல 54வது வசனத்துல இருந்து, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளிலே எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது, என் சரீரம் மெய்யான பானமாயிருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். இதெல்லாம் அன்னைக்கு யாருக்குமே புரியல, கூட இருந்த சீசர்களுக்கு புரியலதான், சிக்கலான ஒரு காரியங்கள் தான். ஆனா அவரு தெளிவாக சொல்லிக்கிட்டே தான் வந்தார். அதே போக 10வது அத்தியாயத்துல நம்ம இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு, இந்த லாசருடைய சம்பவம் நடக்கிறதுக்கு முந்தி நடந்த ஒரு முக்கியமான சம்பவம், அதுலயும் அவர் அர்த்தம் சொல்லுகிறாரு. 10வது அத்தியாயத்துல பார்த்தா 15-18, நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளை அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேற ஆடுகளை எனக்கு உண்டு, அவைகளை நான் கொண்டு வரேன்னா அவைகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது ஒரே மந்தையும் மேய்ப்பனா இருக்கும். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியால் பிதா என்னிடத்திலே அன்பா இருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவிடத்திலே நான் பெற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறார். இது அன்னைக்கு கூட இருந்தவங்களுக்கு எல்லாம் குழப்பமான ஒரு இதுதான். அதே இதுல 27 வசனம், என் ஆடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவன் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார், அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து எடுத்துக்கொள்ள ஒரு நாளும் கூடாது, நானும் என் பிதாவும் ஒன்றாயிருக்கும். ஸோ இந்த காரியங்கள் மறுமைக்குரிய அந்த உயிர்த்தெழுதல நான் அவங்களை எழுப்புவேன், அவங்க நித்திய ஜீவனை நான் கொடுப்பேன், அவங்க ஏன் கூடவே இருப்பாங்க, ஒரு நாளும் கெட்டு போகுது. இதை வந்து அங்கங்க சொல்லிக்கிட்டே வர்றாருன்னா ஜனங்களுக்கு அது புரியல. இதுக்கு அடுத்ததுதான் நம்ம படித்த இந்த யோவான் சுவிசேஷம் 11வது அத்தியாயத்தில் லாசருடைய சம்பவம். இந்த லாசருடைய சம்பவம் ஒரு ஊழியத்தினுடைய கடைசி. இந்த லாசரு ஒரு உயிரோடு எழுப்புனதுனாலதான் சிலர் இதை போய் பரிசேயர் சொன்னாங்க. பரிசேயர் அதை போய் பிரதான ஆசாரியன்ட்ட போனாங்க. அவங்க இருந்தாலும் இப்படியே விட்டா சரியா வராது, அதனால நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும், அதுக்காக ஒரு மனுஷன் சாகுறது தப்பு இல்லை அப்படின்னு பிரதான ஆசாரியன் ஒரு ஆலோசனை சொல்றாரு. உடனடியாக அவரை கொலை செய்ய வேண்டும் என்று தீவிரமாக முயற்சி செய்யறாங்க. இது அவர் ஊழியத்தினுடைய கடைசி நேரம். இதுலதான் அந்த லாசருவை உயிர்த்தெழுதுன்னு இந்த ஒரு அற்புதத்தை செஞ்சார்.
ஆனா இதுக்கு முன்னாடியே இந்த லாசரு உயிரோடு எழுப்புவதற்கு முன்னாடியே இயேசு கிறிஸ்து 2 முறை இதே அற்புதத்தை செய்திருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும். மார்க்கு சுவிசேஷம் 5வது அத்தியாயம் 22, 24 உள்ள ஒரு வார்த்தை. இயேசு தேவாலயத்தில் உபதேசித்து வெளியே வருகிற போது எவிரு என்கிற ஒரு ஜெப ஆலய தலைவன் அவர்கிட்ட வரான். என் மக மரண அவஸ்தையில் இருக்கிறா, நீர் வந்து அவளை விடுவிக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும் கேட்கிறார். அப்போது வா நான் கூட வரேன்ட்டு போறாரு. ஆனா ஒரு இன்சிடென்ட், ஒரு பெரும்பாலுள்ள ஒரு ஸ்திரீ 12 வருஷமா பெரும்பாலுள்ள ஒரு ஸ்திரீ வந்து இயேசுவின் வஸ்திரத்தை தொட அவர் சுகமாக, யாரோ என்னை தொட்டாங்களேன்னு அவர் கேட்க, ஸோ அந்த போனவங்க வழியிலே இன்னொரு இன்சிடென்ட்னால டிலே ஆயிடுறாங்க, அங்க நிக்கிறாங்க. அவர் யார் என்னை தொட்டதுன்னு கேட்க, அப்ப அந்த ஸ்திரீ வந்து சொல்ல, சரி உன் விசுவாசம் ரசித்துன்னு சொல்றாரு. இது சொல்லிக்கிறதுக்குள்ளே அந்த எவரு வீட்டுல இருந்து ஆளுங்க வந்துட்டாங்க. உன் பிள்ளை இறந்து போச்சுப்பா, இனிமே நீ போதகரை தொந்தரவு பண்ணாத அப்படிங்கிறாங்க. அந்த சொன்ன வார்த்தைய அவங்களே இயேசு கேட்டாங்க. கேட்டோடனே ஜெபாலய தலைவனை பார்த்து சொல்றாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் கூட்டத்தை அங்க நிறுத்து அப்படின்ட்டு பேதுரு, யாக்கோபின் சகோதரனாகிய யோவான் அவரை மட்டும் கூட்டிக்கிட்டு அந்த வீட்டுக்கு போறாரு. போற போதாக எல்லாம் அழுதுகிட்டு இருக்காங்க, பிள்ளை செத்து போச்சே அப்படின்னு. நீங்க சந்தடி பண்ணாதீங்கப்பா, பிள்ளை சாகல, நித்திரையா இருக்கிறாள் அப்படின்னா எல்லாரும் அவரை பார்த்து சிரிக்கிறாங்க. செத்து போச்சு நான் சொல்றேன், வந்து தூங்கிட்டு இருக்கணும், வெளியே இருந்து வந்து சொல்றாருன்னு சிரிக்கிறாங்க. உடனே சொல்றாரு, இந்த ஆளுங்களெல்லாம் முதல்ல வெளியே கிளப்பு, அந்த அவிசுவாச கூட்டத்தெல்லாம் வெளியே கிளப்பிட்டு உள்ள போயிட்டு அந்த பிள்ளைய பார்த்து தலித்தா பூமி அப்படிங்கிறார், சிறு பண்ணே எழுந்திருங்கிறார். அந்த பொண்ணு டக்குன்னு எந்திரிச்சிடறான். 12 வயசுள்ள ஒரு பொண்ணு. இது முதலாவது அந்த உயிரோடு எழுப்பின ஒரு பெண். அதை ஒட்டி நடந்த இன்னொரு சம்பவம். நாயின் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போறாங்க. அங்க ஒரு விதவையின் மகன் அவன் மரித்து போனான். வீட்டுல இருந்து எல்லாம் சடங்காச்சாரங்கள் எல்லாம் முடிச்சுட்டாங்க. இப்ப அவனை அந்த அடக்கம் பண்ணுவதற்காக அவனை எடுத்துட்டு வெளியே வராங்க. அவங்க வெளியே வர்ற அந்த நேரத்துல இயேசு கிறிஸ்து எதுக்க போறாரு. போற போது பாக்குறாரு, அந்த விதவை தாய் அழுகிறத பாக்குறாரு. உடனே மனம் வருந்தி அந்த பாடையில கூட்டிட்டு வரவங்க நிறுத்திட்டு, வாலிபனை எழுந்து நின்று உனக்கு சொல்லுகிறேன் அப்படிங்கிறாரு. உடனே அவன் எழுந்து உட்காந்துட்டான், பேச தொடங்கினான். அவனை அவன் தாய்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு போயிட்டாரு. இது இன்னொரு உயிர்த்தெழுதல். மூன்றாவது தான் அந்த லாசருடைய உயிர்த்தெழுதல். முதலாவது உயிர்த்தெழுதல் அந்த பொண்ணு அப்பதான் இறந்து போனான், ஜீவன் போயிருச்சு, இவர் உடனே போய் எழுப்பிட்டாரு. ரெண்டாவது இந்த விதவையின் மகன் அநேகமாக காலையிலேயே இறந்து மரித்து போயிருக்கலாம், இல்லை மத்தியானம் மரித்து போயிருக்கலாம். ஊரார் எல்லாரும் வந்து பார்த்து அவனை என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் பார்த்துட்டு, இல்லை செத்து போயிட்டாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு இவனை அடக்கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாங்கிற மற்ற ஏற்பாடுகள்லாம் பண்ணி சரீரத்தை பாடையில் தூக்கி கொண்டு குழி தோன்றதுக்கெல்லாம் ஆள் சொல்லியிருப்பாங்க, உள்ள அடக்கம் பண்ணுறதுக்காக போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஸோ அவனுடைய ஜீவன் போய்விட்டது, சரீரம் கெட்டு போக ஆரம்பித்து கொண்டு இருக்கிறது. அந்த இறந்து போனோன்னு சரீரம் டீகாம்போஸ் ஆக ஆரம்பிக்கும். முதல் நாள், 2வது நாள், 3ஆம் நாள் ரொம்ப மோசம். அந்த முதல் நாள் அப்போ போய் எழுப்பினார். ஆனா லாசரு மரணம், அவன் மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 4 நாளைக்கு பிற்பாடு இவர் வந்து எழுப்பினார். அவன் அடக்கம் செய்யப்பட்டு அந்த கல்லை எடுங்கிற போது மார்த்தாலே சொல்றான், 4 நாளாயிருச்சு, இப்ப நாருமே அப்படிங்கிறா. அதாவது அந்த சகோதரன் தான், ஆனால் செத்து போயிட்டான், வெறும் பாடி தான் கிடக்கு. அது டீகாம்போஸ் ஆகிருக்கும், பாடி எல்லாம் உடஞ்சி கிடஞ்சி ஒவ்வொருவரெல்லாம் வெடிச்சு தனியாக விட்டு அந்த சரீரம் எல்லாம் உருக்குலைந்து சிதைந்து போய் துர்நாற்றம் வருமே அப்படிங்கிறான். ஆனா இயேசு வந்து அவரை உயிர்த்தெழுப்புகிற போது லாசருக்கு உயிரை மட்டும் கொடுக்கல, அந்த மரித்து உருக்குலைந்து நாசமாகி போன அந்த சரீரத்தை மீண்டும் புதுப்பித்து அவனை வெளியே கொண்டு வந்தார். இங்கதான் அவர் சொல்லுகிறாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் அப்படிங்கிறார்.
யூதர்களுடைய ஒரு மக்களுடைய நம்பிக்கையின்படி ஒரு மனிதன் செத்து போனான்னா அவனை விட்டு பிரிந்த ஆவி அங்கேயே சுத்திக்கிட்டே இருக்குமா, 1 நாள் 2 நாள் 3 நாள். ஆனா 3ஆம் நாள் அந்த சரீரம் ரொம்ப மோசமாகி போனதுக்கப்புறம் இதுக்கப்புறம் அதுக்குள்ள திருப்பி போக முடியாது, எங்க வீட்டில் இருக்கிற உற்றார் உறவினர்கள் நான் இல்லாம வாழ்வதற்கு என்னன்னு பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால நான் திருப்பி போறேன்ட்டு போயிருமா. அதனாலதான் இயேசு கிறிஸ்து 4ஆவது நாள்ல போய் அவனை எழுப்பினார். ஆனா ஒரு மனிதன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாளைக்கு அப்புறம் எந்த வைத்திய சாஸ்திரத்தின்படியோ ஹை ஸ்கில் டெக்னாலஜி படியோ இல்லது மந்திர தந்திரங்களின் படியோ அவனை உயிரோடு எழுப்ப முடியாது. 3 நாளைக்கு அப்புறம் கொண்டுட்டு வர முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்துவோ நான் மனிதன் அல்ல தேவகுமாரன் அப்படிங்கிறத அந்த இடத்துல ப்ரூவ் பண்றதுக்காக, அதனாலதான் ஆரம்பத்தில் சொல்லுகிறாரு, இந்த மரணம் தேவன் மகிமைப்படும்படியாக இவைகளினாலே நானும் மகிமைப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போறாரு. சொல்லிட்டு தான் அவன் உயிரோடு மட்டும் கொண்டு வரல, சிதைந்து சீர்குலைந்து போன சரீரத்தையும் புதுப்பித்து புதிய சரீரத்துடன் வெளியே கொண்டு வர. இந்த அற்புதம் அவரை சிலுவைக்கு அனுப்ப காரணமாகி போச்சு. ஏன்னா இது நடந்த உடனே தான் யோவான் 11வது அத்தியாயம் 45-53 வருஷம் வரைக்கும் படிச்சு பார்த்தா பிரதான ஆசாரியரும் மற்றவர்களும் கூப்பிட்டு இந்த மனுஷன் இப்படியே அற்புதமா செஞ்சுட்டு போறாங்க, எல்லாரும் அவனை நம்ப ஆரம்பிச்சிருவாங்க, அப்போ ரோமர்கள் நம்மையும் நம்முடைய ஸ்தானத்தையும் அழித்து போடுவார்கள். ஏன்னா ஜனங்கள் அவனை ராஜா ராஜாங்கிறாங்க, ஓ அந்த ராஜா அவன் தர நீ போடா அவனை பார்த்துக்கிறேன், இல்லை நம்மளெல்லாம் நம்ம சீட்டோடு வெளியே தள்ளி விட்டுருவாயா, அதனால நம்ம சீட்டை நம்ம பொசிஷனை காப்பாத்திங்கன்னா அந்த ஆளை காலி பண்ணிடணும் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. ஸோ அவரை சிலுவைக்கு அனுப்ப இது முக்கியமாகி போய்விட்டது. ஆனா இயேசு முக்கியமாக வந்தது இதுக்கு தான், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இதுல அவர் சொன்னதான், உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவனும் மறியாமல் இருப்பான் அப்படின்னு சொல்லித்தான் அதை ப்ரூவ் பண்ணதுக்கு தான் இந்த காரியங்கள் அற்புதங்கள் எல்லாம் செஞ்சு வந்தார். அது மாத்திரமல்ல, அவரை சிலுவையில் அறைந்து கொலை செய்து அடக்கம் பண்ணப்பட்ட பின்பு உயிரோடு இருக்கிற எல்லாம் செஞ்சாரு, செத்துட்டாரு, குழிக்குள்ள வச்சுட்டாங்க, இனிமே ஒண்ணும் கிடையாது அவ்வளவுதான் நினைச்சாங்க. ஆனா 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து வந்தார். ஏன்னா ஏற்கனவே சொன்னாரு, என் ஆடுகளுக்கு என் ஜீவனை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, திரும்ப எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு, இந்த கட்டளை என் பிதாவிடத்தில் பெற்றுக்கொண்டுதான் நான் இங்க வந்திருக்கிறேன், இப்போ என் ஜீவனை என் ஆடுகளுக்காக கொடுக்கிறேன் அப்படிங்கிறார். பவுல் ரோமர்கள் நிறுவனத்தில் இயேசு கிறிஸ்து குறித்து எழுதுகிற போது ஒரு வார்த்தை எழுதுகிறார். ரோமர் 1:4-5 வசனங்களில் இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களிலே முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்கு பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்றும், ஒரு மனித சித்தத்தினாலோ மனிதன் முயற்சியினாலோ பிறக்கல, கன்னியின் வயிற்றிலே பரிசுத்த ஆவியின் மூலமாக உற்பத்தி பிறந்ததனால அவர் தேவனுடைய பிள்ளை என்றும், மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். ஏன்னா மரணம் கடவுளை செய்ய முடியாது. அவர் மரணத்தையும் ஜெயித்து எழுந்து நிற்கிறார். மரணத்தை ஜெயித்து இன்றைக்கும் ஜீவனோடு ஜீவிக்கிறவர் நிற்கிற ஒரே கடவுள் இவருதான். அதனால சொல்லார் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ குமாரனுமாய் இருக்கிறார் அப்படின்னு. ஆனா இந்த இயேசு கிறிஸ்துடைய உயிர் தெழுந்ததுதான் திருச்சபையின் ஆரம்பத்திற்கு அடிப்படையாகவும் திருச்சபையினுடைய அடிப்படையாகவும் இருந்தது. பரிசுத்த ஆவியை அவர் பொழிந்தறினால் அப்போஸ்தலர்கள் மேல அவர்கள் அந்நிய பாஷை பேசினார்கள். அப்ப ஜனங்கள்லாம் இது என்ன ஏதுங்கிற போது அவர் சொல்றாரு, யோவேல் தீர்க்கதரிசிட்ட சொன்னார்ல, கடைசி நாளில மாம்சமான யாவரும் மேல என்னோட ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னார்ல, இதெல்லாம் நீங்க படிச்சிருக்கிறீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க காரியங்களை அவங்களுக்கு விலைக்கு சொல்றாரு அவர் பேதுரு. இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள், நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அவர் யாருன்னு வெளிப்படுத்தினார்?
அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்த ஆலோசனையின்படியும் அவருடைய முன் அறிவிப்பின்படியும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையிலே ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினாலே கட்டுப்பட்டிருக்க கூடாது இருந்தது. ஸ்தோத்திர சங்கீதத்துல தாவீது எழுதி வச்சிருக்கிறாரு, என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர் அப்படின்னு எழுதி வச்சிருக்காரு. அது அவர் இல்ல, இவரை குறித்து தான் சொல்லப்பட்டதுன்னு அதுல இருந்து விளக்கம் சொல்கிறார். அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பு நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி என் வலது பார்க்கத்தில் இருக்கிறார், என் இருதயம் மகிழ்ந்து இருக்கிறது, நாவு கலிகூறுது, என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கி இருக்கும், என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர், உன்னுடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர். இது சங்கீதம் 16 வரக்கூடிய 8-11 வரக்கூடிய தாவீது பரிசுத்தாவியில் நிரம்பி எழுதின ஒரு பாடல். அதை சொல்லுகிறாரு, சகோதரரே, கோத்திர பிதாவாகிய தாவீது குறித்து உங்களோட தைரியம் இடம் கொடுங்கள். அவன் மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். இன்னைக்கு அவன் கல்றாங்க தான் இருக்குது. ஆனா அவன் சந்ததியிலே சிங்காசனத்தில் வீட்டிருக்க மாம்சத்தின்படி கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் தேவன் சொன்னதை அறிந்ததுனால கிறிஸ்துவனுடைய ஆத்மா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்று, அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்று முன்னறிவித்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னார். இந்த இயேசு குறித்து தான் நாங்கள் சொல்லுகிறோம். நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தை அவரும் நிச்சயமாக அறிய கடவுள். இதை கேட்டு இதயத்தில் குத்தப்பட்டு நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்டவங்க தான் அன்னைக்கு ஒரு வார்த்தையை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்றார்கள். ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். இதுதான் இந்த இயேசுடைய உயிர்த்தெழுதலும் அவர் மூலமாக வரக்கூடிய அந்த நித்திய ஜீவனை குறித்த வாக்கு தத்தமும் தான் ஆதி கிறிஸ்தவனுடைய விசுவாசத்தின் அஸ்திவாரமும். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவனுடைய ஜீவன் எனக்குள்ளே இருக்கிறது. நான் எப்பொழுது கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு என் பழைய பாவ வாழ்க்கைக்கு மனம் திரும்பி இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்கு, என் சொந்த சித்தத்திற்கும், என் சொந்த ஐடியாவுக்கும், பிளானுக்கும், சொந்த பந்தத்துக்கும் நான் மறிக்கிறேன், கிறிஸ்துவை என் கர்த்தராக, என் ராஜாவாக, என் எஜமானாக ஏற்றுக்கொண்டு அவர் சொல் கேட்டு நடப்பேன் என்று தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து தேவனோடு உடன்படிக்கை பண்ணுகிற போது தாய் தகப்பனத்தில் கிடைத்த என்னுடைய ஜீவன் மரித்து போய்விட்டது. தன் ஜீவனை பூமியில் ஊன்றின அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவன், மரணத்தை ஜெயித்து உயிர் திறந்த இயேசுவின் ஜீவன் எனக்குள் பிரவேசிக்கிறது. அது மரணத்தை ஜெயித்தது. அதனால திருப்பி ஒருக்கான மரணம் வராது. எனக்கு திரும்ப ஒருக்கான இந்த மரணத்தை திரும்ப வரக்கூடிய இந்த மாம்ச பிரகாரமான மரணம் என்னை இந்த ஒரு ஸ்டேஜ்ல இருந்து அடுத்த ஸ்டேஜ் கொடுக்குற ப்ரொமோஷன் தான். அது வரைக்கும் அவர் என்ன சொன்னாரை செஞ்சு இன்னும் பரிசுத்தமாக, இன்னும் நீதியாக அவருடைய சித்தத்தை பூமியில் நிறைவேற்றுகிறவன் நான் வாழ வேண்டும். இதுதான் சபையினுடைய அஸ்திவாரமும் சபையினுடைய நம்பிக்கை. இன்றைக்கு இந்த இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து கொரிந்தியர் நிருபத்திலேயும் பவுல் கொஞ்சம் விசேஷமாக எழுதுகிறார். 1 கொரிந்தியர்ல 15வது அத்தியாயத்துல நம்ம பார்க்கலாம். 14வது வசனம், கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. 16-23 வரைக்கும், மருத்துவர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணா இருக்கும், நீங்கள் இன்னும் பாவத்திலே இருப்பீர்கள். கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டிருப்பார்களே. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவ மேல் நம்பிக்கை உள்ளவர்களா இருந்தால் எல்லா மனுஷனை பார்க்கலாம் பரிதவிக்கப்படத்தக்கவர்களா இருக்கும். என்றால் இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கறதுக்காக மாத்திரம் இயேசு கிறிஸ்து வரல. அவர் முக்கியமா மறுமைக்குரிய நித்திய ஆசீர்வாதத்தை கொடுத்து தான் வந்தார். கிறிஸ்துவம் மருத்துவரில் இருந்து நித்திரை அடைந்தவர்கள் முதற்பலனானார். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மருத்துவரில் உயிர்த்தெழுதும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மறிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார். அவனவன் தன் வரிசையில உயிர்ப்பிக்கப்படுவான். முதற்பலனான ஒரு கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில அவருடைய உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இதுதான் இன்றைக்கு நமக்கு நம்பிக்கை. கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், அதுதான் என்னுடைய விசுவாசம். நானும் உயிர்த்தெழுவேன், அவருடைய வருகையில நான் அவருடைய எழும்புவேன். இதுதான் நம்மளுடைய நம்பிக்கை. இதுதான் சபையினுடைய முக்கியமான. வெளிப்படுத்தல் 20:6வது வசனம் சொல்லுகிறது, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பொங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான், அவன் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. அந்த கூட்டத்துக்குள்ள போகணும்.
அவங்க உயிர்த்தெழுந்து கிறிஸ்துவோடு பூமியை 1000 வருஷம் அரசாண்டார்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஒரு காலகட்டத்துக்குள்ள போகும். கிறிஸ்துவனுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதம் உயிர்த்தெழுதணும், நித்திய ஜீவன். ஆனா இன்னைக்கும் அந்த காரியத்தை மெயின் பண்ணாம பூமிக்குரிய காரியங்களே நோக்கி பார்த்து கொண்டு, இந்த ஆசீர்வாதங்கள் இந்த காரியங்களும் நோக்கி பார்க்கிற போது அதை நம்ம கொஞ்சம் அந்த மார்க்க தவற விட்டுறக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் உண்டு. ஏன்னா இது கொஞ்சம் மோசமான காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். விசேஷமாக பழைய ஏற்பாட்டில் ஒரு எச்சரிப்பு உண்டு. அதை அப்படியே புதிய ஏற்பாட்டிலும் கொஞ்சம் மாற்றி கொடுத்துருப்பாங்க நமக்கு. லேவியனுடைய அத்தியாயத்தில் 7வது அத்தியாயத்தில் நம்ம பார்க்கலாம். லேவியராகமம் 7வது அத்தியாயத்தில் ஒரு காரியம் நம்ம பார்க்கலாம். 20-21 வசனங்களில் லேவியராகமம் 20-21 ஒருவன் தீட்டுள்ளவனாய் இருக்கையில் கர்த்தருடைய சமாதான பலியின் மாம்சத்தை புசித்தால் அவன் தன் ஜனத்தாரில் இராதபடி அறுப்புண்டு போவான். அதாவது கர்த்தரோடு சமாதானம் அப்படிங்கிறதுக்காக ஒரு பலி கொடுக்குறான், சமாதான பலி. ஆனா அந்த பலியை கொடுக்கிறவன் தீட்டு உள்ளவனாய் இருந்தால், தீட்டுப்பட்டவனாய் இருந்தா அவன் தன் ஜனத்தில் இராதபடி அறுப்புண்டு போவான். மனுஷருடைய தீட்டையாவது, தீட்டான மிருகத்தையாவது, அருவருக்கப்படத்தக்க தீட்டான மற்ற எந்த வஸ்துவையாவது ஒருவன் தொட்டிருந்தும் கர்த்தருடைய சமாதான பலியின் மாம்சத்தை புசித்தால் அவன் தன் கணத்தில் இராதபடி அறுப்புண்டு போவான் என்றார். இது எங்க வருதுன்னா, பவுல் இதைத்தான் 1 கொரிந்தியர் 11வது அத்தியாயத்தில் விளக்கி சொல்லுகிறார். திருவிருந்தை குறித்து இங்க சொல்லுகிறார். 11:27 இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தின் ரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருக்கிறான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்திருந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். ஏனெனில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானத்தை அறியாததால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறார். இதை நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறீர்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். அங்க தன் ஜனத்தில் இல்லாமல் அறுப்புண்டு போவான்னு போடுறாரு, இங்க நித்திரை அடைந்திருக்கிறார்கள் முடிச்சிட்டாங்க. வெளிப்படுத்தல் 3வது அத்தியாயத்தில் சபைக்கு கொடுக்கப்பட்டதில் அவர் சொல்லுகிறார், தெளிவாக சொல்லுகிறார், உன் சரீரத்தை அசுசிப்படுத்தாதே, உன்னுடைய பரிசுத்தத்தை, நான் கொடுத்த அந்த பரிசுத்தத்தை அசுத்தப்படுத்தாதே, அதை சரியாக மெயின்டைன் பண்ணி காத்துக்கொள் அப்படின்னு திருப்ப எழுதுகிறார். ஆனாலும் தங்கள் சரீரத்தை வஸ்திரங்களை அசுத்திப்படுத்தாத சில பேர் சர்வதேச சபையில உண்டு அப்படிங்கிறார். அவங்க பேரை மட்டும் நான் கிறுக்கி போட மாட்டேங்க. ஏனென்றால் இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் தேவனுடைய அந்த காலண்டர் படி பார்த்தா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு தேவனுக்கென்று தங்கள் ஜீவத்தை அர்ப்பணித்து தேவனுக்கென்று ஓடுகிற அநேகரை அற்புத அடையாளங்கள் மூலமாக வஞ்சிக்கிற வஞ்சகத்தின் ஆவிகள் தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற காலம். ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, எங்களுடைய லாஸ்ட் டைம் வந்தாச்சுன்னு. அதுக்குள்ள அவங்க கோல் எவ்வளவு தூரம் எவ்வளவு பேரை கவுத்த முடியுமோ தீவிரமாக அவங்க இயங்கி கொண்டிருக்கிறாங்க. இந்த காலகட்டத்துக்குள்ள நம்ம கடந்து போய்கொண்டே இருக்கோம். அதனால நம்ம இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கையா வசனங்களை தியானிக்கிறதும் வசனத்தின்படி வாழ்கிறதுலையும் நம்ம இன்னும் கொஞ்சம் சரியாக போவோம். விழித்திருப்போம், ஆயத்தமா இருப்போம், உண்மையும் விவேகம் உள்ள ஒரு ஜனங்களாக நம்ம வாழ்க்கையை நம்ம காத்துக்கொள்வதற்கு. கடைசியாக தெசலோனிக்கேயர் பட்டணத்துக்கு பவுல் எழுதின வார்த்தை, கடைசியாக அவர் எழுதின ஒரு காரியம், சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. அதுதான் ஃபர்ஸ்ட். உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படியாக காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். ஆமென். இந்த ஒரு இதை மனதில் வைத்துக்கொண்டு, இந்த காலம் மோசமாக இருக்கனால நம்ம விழுந்து விடாதபடி ஜாக்கிரதையாக. அநேக காரியங்கள் நம்மளை வழிமாற திசை திருப்ப தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கோம்.
இதில் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்து போவோம். இந்த உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் இதை வாக்கு பண்ணியிருக்காரு. புதிய உடன்படிக்கையின் கீழ் மட்டும்தான் இந்த ஆசீர்வாதம், பழைய உடன்படிக்கையில் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே கிடையாது. புதிய உடன்படிக்கை இதுதான் முதல் முக்கியமான மெயின் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. இதை ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியாக வைத்து கொண்டு போகணும். அதனால தான் பவுலும் சொல்கிறார், எப்படியாயினும் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலே நான் பங்கு பெறத்தக்கதாக எல்லா பாடுகளையும் கஷ்டங்களையும் சகிச்சுட்டு நான் ஓடுறேங்கிறார். என்ன ஆனாலும் சரி அதை மட்டும் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறார். நம்மளும் அந்த ஒரு நோக்கத்தோடு என்னை அழைத்தவர் அந்த உயிர்த்தெழுதலில் பங்கு பெறும்படியாக அந்த நித்திய ஜீவனுக்குரிய ஆசீர்வாதத்திற்காக என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதற்கு என்னை ஆயத்தமாக்கி கொண்டு ஓடும். அவருடைய காலம் வெகு விரைவிலே வந்துவிட்டது, நெருங்கி வருது. நமக்கு தெரியல, பிசாசுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால ரொம்ப தீவிரமாக காரியங்கள் செய்யறோம். நம்ம சுற்றியுள்ள சம்பவங்கள் எல்லாம் அதை காமிக்கிறது. அதனால நம்ம இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகும். உயிர்த்தெழுதலும் ஜீவனும் நானே என்றாரு. அந்த மரித்து உயிர்த்தெழுந்த அந்த ஜீவனத்தை நமக்குள்ள கொடுத்திருக்கிறார். அங்க சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், விசுவாசிக்கிறவன் மறியாமல் இருப்பான். ஸோ அந்த நித்திய ஜீவனுக்குரிய ஆசீர்வாதத்தை அட்வான்ஸா கொடுத்துட்டாரு. இப்பவே நம்ம அதை கொஞ்சம் அனுபவிக்க முடியும். இப்பவே நம்ம அதை கொஞ்சம் பிராக்டிக்கல் பண்ணவோ கொண்டு வர முடியும். அதனால தான் இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரோ அதை செய்யக்கூடிய அந்த ஜீவனுடைய வல்லமை நமக்குள்ள வெளிப்படுவாங்க. கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்முடைய கையால அவருடைய அற்புதங்கள், அவருடைய வல்லமைகள், அவருடைய அன்பு, அவருக்குள்ள இருந்த அந்த பரிசுத்தமும் நீதியும் நம்மளுடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கிறது. அதை நம்ம எடுத்துக்கொண்டு மேலும் 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 செய்யணும். நன்றி, வணக்கம். இத்தோடு இன்றைய இந்த வேத பாடம் முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.